Hello guys, I'm from Topskill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல மூணு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு அண்ட் ஆப்ரேட்டர், இன்னொன்னு ஆர், அதுக்கப்புறம் நாட். இது லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், இல்ல லாஜிக்கல் நாட் இப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு ட்ரூவா இருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா எனக்கு அவுட்புட்டுமே என்னதான் வரும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். அந்த பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருக்கணும், அப்போதான் எனக்கு அவுட்புட் ட்ரூ வரும். அதே ஆரா இருந்தா என்னது அப்படின்னா இத ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆரா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை அவங்க கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் ட்ரூவா இருக்கு, ஒய் வந்து ஃபால்ஸா இருக்குன்னாலுமே எனக்கு அவுட்புட் எப்படிதான் வரும் அப்படின்னா ட்ரூ தான் வரும். ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே ட்ரூ அவுட்புட் கொடுத்துரும். ஆனா அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ட்ரூன்ற அவுட்புட் கொடுக்கும். இந்த நாட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு அவுட்புட் ட்ரூன்னு வருது அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸா கொடுத்துரும், ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். இது ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை ட்ரூன் அவுட்புட்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இதுதான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல இருக்க ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏவோட வேல்யூ எனக்கு 15 இருக்கு, பியோட வேல்யூ 10 இருக்கு, சியோட வேல்யூ எனக்கு 20 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, எனக்கு ஏ வந்து பிஏ விட அதிகமா இருக்கணும், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து சிஏ விட கம்மியா இருக்கணும். இப்படி ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் எனக்கு ட்ரூ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆயிடும். செகண்ட் கண்டிஷன் எனக்கு வந்து செகண்ட் கண்டிஷனுமே இங்க ட்ரூ, ஃபர்ஸ்ட் கண்டிஷனுமே ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவுட்புட் ட்ரூ வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ன்றதுனால எனக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே எனக்கு அவுட்புட் என்னன்னு வந்துடும் அப்படின்னா ட்ரூன்னு வந்துடும். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும், செகண்ட் கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூவா இருக்கும். ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே எனக்கு என்ன அவுட்புட் வந்துடும் அப்படின்னா ட்ரூன்னு வந்துடும். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூன்னு கெட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்புட் ஏ வந்து எனக்கு பிக்கு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்றாங்க. அவுட்புட் ஆக்சுவலா ஃபால்ஸ். ஆனா லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால எனக்கு அவுட்புட் ரிவர்ஸ்ல வரும். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூன்னு கெட் ஆயிருக்கு. இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனரி ஆப்ரேட்டர்ஸ். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு எனக்கு ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதுலயும் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லயும் எனக்கு ரெண்டா ஸ்பிட் ஆகும். ஒன்னு ப்ரீ இன்கிரிமெண்ட், போஸ்ட் இன்கிரிமெண்ட். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்லயுமே ப்ரீ இன்கிரிமெண்ட், போஸ்ட் இன்கிரிமெண்ட் எனக்கு ரெண்டு டைப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் பார்க்கலாம். இன்கிரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, இன்கிரிமெண்ட்னா எனக்கு ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு வேல்யூவை எனக்கு லெஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் இன்கிரிமெண்ட்டுக்கும் டிக்ரிமெண்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் இன்கிரிமெண்ட்க்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட்ல இப்போ என்ன பண்ணிருக்கோம், வேல்யூவா நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஏ பிளஸ் பிளஸ்ன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூ எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஏ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டு இங்க நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன காட்டுது அப்படின்னா பிஃபோர் ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல ஃபைன் காட்டுது. அதே இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சிக்ஸ்னு காட்டணும், ஆனா எனக்கு என்ன காட்டாது அப்படின்னா சிக்ஸ்ன்றது ஷோ பண்ணாது. வெறும் ஃபைவ்ன்ற வேல்யூ தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பிளஸ், அதாச்சும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா ஃபைவ் தான் காட்டும். அடுத்த ஆக்ஷன் நான் பண்ணும்போது, அதாச்சும் அடுத்து நான் ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது, இல்ல நான் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போதுதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கிறது ஷோ ஆகும். நான் இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா இங்கே ஷோ ஆகாது. ஏன்னா இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்க்ரிமெண்டே பண்றோம். ஸோ உடனே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த சிக்ஸ்ன்ற வேல்யூ ஷோ பண்ணாது. அதே நான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்றேன், பிரிண்ட் பண்றேன், இல்ல வேற ஒரு நம்பர் கூட ஆட் பண்றேன் அப்படின்னாதான் அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சிக்ஸா கன்வெர்ட் ஆகிருக்கிறது ஷோ ஆகும். இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே எனக்கு ஷோ ஆயிடும் வேல்யூ. ஸோ இங்க பிளஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ உடனே எனக்கு என்ன ஷோ ஆயிருக்கும் அப்படின்னா சிக்ஸ்ன்றது ஷோ ஆயிருக்கும். இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட்க்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதே மாதிரிதான் எனக்கு டிக்ரிமெண்ட்டுமே ஒர்க் ஆகும். இதுல எனக்கு ரெண்டு இருக்கும், ஒன்னு போஸ்ட் டிக்ரிமெண்ட், இன்னொன்னு ப்ரீ டிக்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபைவ் தான் ஷோ ஆகும். லேட்டர் தான் என்னவா அது ஷோ ஆகும் அப்படின்னா ஆக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஃபோர் கன்வெர்ட் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் ப்ரீ டிக்ரிமெண்ட்டும். இந்த செஷன்ல ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இன்னொன்னு யூனரி ஆப்ரேட்டர்ஸ். For further course details, contact us.